எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது அப்ப கடைசியா சொர்க்கம் போனா நமக்கு போதுமா? அப்ப என்ன பாவனாலும் நம்ம செஞ்சு கொள்ளலாமா? எவ்வாறு நம்மை அந்த நரக நெருப்பால் தாங்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில் சூரா பக்ராவில், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், மனிதனே அந்த நரக நெருப்பை உனது உடம்பு எவ்வாறு தாங்கும்? மனிதனே அந்த நரக நெருப்பை நீ எவ்வாறு தாங்க போகிறாய்? எப்படி நீ பாவம் செய்ய துணிவு வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி, அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி, அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன், கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான், கடைசியாக சொர்க்கம் நுழைவான், ஹபுவன், தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறை வைத்திருக்கிறார். நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நஹருல் ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும். கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்லாஹ் அவனை தூக்கி அந்த நஹருல் ஹயாத்ல ஒரு முக்குவான். அப்படி முக்கி விட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான். அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த பொலிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை, தெளிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான்.